லேட்டன்சினா என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. லேட்டன்சினா என்னன்னா நெட்வொர்க்கிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் தான் லேட்டன்சி, அதாவது டிலேங்க. நான் ஒரு கேம் விளையாடுறேன், கேம் விளையாடும் போது அதில் ஹை லேட்டன்சி இருக்குன்னா கேம் விளையாட முடியாதுங்க. ஓகேவா? லோ லேட்டன்சி இருக்கணும். ஸோ கம்மியான லேட்டன்சி இருந்துச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லேட்டன்சினா நிறைய லேகிங்காக இருக்குன்னு அர்த்தம். வாட் இஸ் லேட்டன்சி? In networking latency, for a data, it takes a time data to travel from. இப்போ வந்து ஒரு சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐஓடி? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்ன? வாஷிங் மிஷின் இருக்குங்க, ஒரு ஏசி இருக்குங்க, அது அமெரிக்காவில் இருக்குங்க. ஓகேவா? இன்டர்நெட் மூலமாக அந்த திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஐஓடி, ரைட்? Yeah, internet of things. What is IoT? IoT stands for Internet of Things. ஏஆர்பினா என்ன? அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஆர்ஏஆர்பின்னு இன்னொன்று இருக்குங்க. மேக் அட்ரஸை கொடுத்தா ஐபி அட்ரஸை கொடுத்துரும். ஐபி அட்ரஸை கொடுத்தா மேக் கொடுத்தா அது ஏஆர்பிங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் அது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ரெண்டு ப்ரோட்டோகால். ஸோ லைக் ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஏஆர்பி ப்ரோட்டோகால்? Yeah, ARP stands for Address Resolution Protocol. In networking, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க நெட்வொர்க்கிங் ரிலேட்டாக வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் போடுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கம்பெனியில் படித்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற நம்முடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நான் லைவாக உங்களுக்காக இன்டர்வியூ பண்ண போகிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா வந்து எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்ட்டு நம்ம லைவாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நம்ம கம்பெனி KaaShiv இன்ஃபோடெக்கில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. இது உங்களுடைய KaaShiv இன்ஃபோடெக் ரிவ்யூஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து வாட் இஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்றத தான் பார்க்க போகிறேங்க. நெட்வொர்க்கிங்னா என்னங்க? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. கம்ப்யூட்டர் இருக்குங்க, அதை இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த டேட்டாக்களை ஷேர் பண்ணுறதுக்காக. ஒருத்தங்கிட்ட டேட்டா, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ நான் ஒரு டிவைஸுங்க, அவங்க ஒரு டிவைஸுங்க, ரெண்டு மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன நெட்வொர்க்காக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸுக்குள்ள நெட்வொர்க்காக அது லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இதே வந்து நிறைய பெரிய நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப பெரிய நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அதுவும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கனெக்ட் பண்ணால் அது வைட் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கை வெவ்வேறு வகைகளாக பிரிப்பாங்க. இந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் வேணுங்க. 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியுமா? அண்ணா எனக்கு 4-5 கம்ப்யூட்டர் இருக்குண்ணா. இப்போ இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணால் அப்போ தான் நமக்கு ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் அப்படின்னு தேவைப்படுங்க. அது வந்து சுவிட்சாக இருக்கலாங்க, ரவுட்டராக இருக்கலாம், ஹப்பாக இருக்கலாம், பிரிட்ஜுன்னு நிறைய டிவைசஸ் இருக்குங்க. இது மூலமாக வந்து நம்முடைய நெட்வொர்க்கிங்கை உருவாக்கிடுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒயர்டு கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்குங்க. ஸோ நீ வந்து டேட்டாக்களை ஒயர் மூலமாக அனுப்பலாம், ஒயர்லெஸ் காற்று மூலமாக ஃப்ரீக்வன்சி மூலமாக அனுப்ப முடியும். இதுதான் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஹாய், வெல்கம் டு தி இன்டர்வியூ. hi sir. This is an interview for the position network engineer. Okay? Let's start the interview. So what is networking? So networking is the practice of connecting computers and other devices to share information resources such as files, data and internet. So it involves the use of hardware, software and protocols so that ensures that the data can be transferred between different systems efficiently and securely. So the benefits of networking is it like you're talking about the interiors in the office or something? It is in the office as well as in the internet things. Like we access the networking through cloud and we are accessing Google phone, etc. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோன்னா டிசிபி ஐபி அப்படின்னா என்ன? ஸோ டிசிபி ஐபினா வந்து அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இங்கே ஐபின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஸோ யாருக்கு அனுப்ப போகிற, எப்படி அனுப்ப போகிற, இதெல்லாம் டிஃபைன் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் தான் டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் டேட்டாவை வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமாக அனுப்ப போகிறேங்க அண்ட் டிசிபி ஃபார்மெட்டில் அனுப்ப போகிறேன். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னால் என்னென்னா 2 கம்ப்யூட்டரையும் ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் டிசிபி ப்ரோட்டோகாலுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிலையபிளாக இருக்குங்க. அக்னாலஜ்மெண்ட் எப்போ வந்துச்சுப்பா டேட்டான்னு உனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிடும். அதனால தான் டிசிபி ஐபி ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க.
ஸோ ஜென்ரலாக வந்து டேட்டா கம்யூனிகேஷன் மேஜராக ரெண்டாக பிரியுங்க. ஒன்று டிசிபி ஐபி மூலமாக கனெக்ஷன் ஓரியன்ட் வயர்டு கம்யூனிகேஷன் மூலமாக நடக்கும், இது மோஸ்ட் ரிலையபிளுங்க. இன்னொன்று ஒயர்லெஸ் மூலமாக நடக்கிறது அன்ரிலையபிளுங்க, பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, அது யூடிபின்ற ஒயர்லெஸ். ஸோ ஒயர்டுங்க ஒயர்லெஸ் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்கில் நடக்குங்க. ஸோ யூ இன் த மிட் ஆஃப் தி லைக் ஆன்சர் யூ டோல்ட் அபவுட் ப்ரோட்டோகால், ரைட்? Yes. So have you heard about TCP IP? What is it? Tell me about protocol and afterwards explain about TCP IP. Okay, protocol is a set of instructions or program that are used to define how data can be transmitted into the across a network. So what is TCP IP stands for? TCP means Transmission Control Protocol, IP stands for Internet Protocol. So it is the foundation of all communication protocol. So that defines how your data is transmitted across the internet. It defines data broken into the packets and it addressed, then it transmitted and received across a network. So it is a Is it connection oriented or connectionless? It is a connection oriented protocol. For example, when you send an email to anyone, so the TCP handles the dividing the data into the packets, and the internet protocol handles the reliable transmission to the destination. Okay. நெட்வொர்க் டேட்டா அனலிஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸில் நம்ம பார்க்குற கொஷின் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹெடர் இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு நெட்வொர்க்கிங்கில். அதாவதுங்க நம்மளுடைய டேட்டாக்கள் ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்களுக்கு டேட்டா போகும்போது என்னங்க போகும், ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இங்கேருந்து இங்கே போகுது இந்த கம்ப்யூட்டருக்கு. ஹாய் எப்படி இருக்குன்னு அனுப்பிச்சா போதுமா, யார் அனுப்புகிறா, எந்த விதத்தில் அனுப்புகிறான்ற டீட்டெயில் வேணுங்க. அதாவது இவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், இவன் வந்து ஒரு டேட்டா அனுப்பும் போது யார் அனுப்புகிறா, எப்படி அனுப்புகிற, எந்த டைமில் அனுப்புகிற, என்ன டேட்டாவை அனுப்புகிற, யாருக்கு அனுப்புகிற, எப்படி அனுப்ப போகிற, எப்படி அவங்க ரீச் பண்ணணும், இதை என்கிரிப்ட் பண்ணுறியா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த டேட்டா கூட சேர்த்து அனுப்புவாங்க. அதுதான் ஹெடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது உடைய ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், என்ன மாதிரி ப்ரோட்டோகால், எந்த டைமில் அனுப்புகிற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு டேட்டா கூட ஒரு ஹெடர் இன்ஃபர்மேஷனை சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா வந்து அதுதான் வந்து உங்களுடைய ஹெடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நெட்வொர்க். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் தி பேக்கெட்ஸ், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஹெடர்? வாட் இஸ் திஸ் ஹெடர்? Yeah, header in networking, a header is a block of extra information added to the data before it transmitted across a network. So it helps device find where the data is coming from, where the data is going, and how to handle the data. So address of the data. Yes. Okay. So the header contains important information like source IP address, source port, destination IP address, destination port, sequence number, and protocol like TCP, it is a connection oriented, or it is UDP, user datagram protocol, like it is a connectionless oriented protocol, and error checking mechanisms as well. Okay. இப்போ வந்து ஒரு சீனியர் நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஷின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐஓடி? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன? அதாவது ஐஓடினா என்னென்னா ஒரு திங்ஸ், அதாவது ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க, ஒரு ஏசி இருக்குங்க, அது அமெரிக்காவில் இருக்குங்க, ஓகேவா? இன்டர்நெட் மூலமாக அந்த திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இங்கேருந்து ஒரு ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறேங்க, ப்ரெஸ் பண்ணுற டேட்டாவை க்ளவுடு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அந்த க்ளவுடில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஆர்டினோவோ இல்லை இஎஸ்பி கண்ட்ரோலரோ அதை அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த வாஷிங் மிஷினோ ஒரு டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சா ஐஓடி. ஸோ தூரத்திலிருந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அது ஐஓடி என்று கூறுவார்கள். Now let me ask you one question, like the latest technology is IoT, right? Yeah, Internet of Things. What is IoT? So, IoT stands for Internet of Things. In networking, it is a concept of connecting your everyday daily use physical devices like smartwatch, appliances, home appliances, washing machine, smart TVs, and other physical. So you're connecting computer with the washing machine, huh? No, to the internet that enables collection, sharing, and exchange data automatically. Like every IoT device has unique IP address. Controlling your washing machine from computer. From mobile phone as well, from computer, from mobile phone, using through a network, using Wi-Fi or Bluetooth. Okay. நெட்வொர்க் இன்ஜினியர் இன்டர்வியூவில் வந்து முக்கியமான ஒரு கொஷின் கேட்பாங்க, சூப்பர் நெட்டிங். சப்நெட்டிங்னா பார்த்துருக்கேன், எது என்னங்க சூப்பர் நெட்டிங்? சூப்பர் நெட்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க, குட்டி 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 சப்நெட் எல்லாத்தையும்
சேர்த்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக உருவாக்கினா அதுதான் சூப்பர் நெட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்குங்க, இது ஒரு சின்ன நெட்வொர்க்குங்க. ஏப்பா இது ஏன்பா இவ்வளோ குட்டி குட்டியாக நெட்வொர்க், இதெல்லாம் சேர்த்து ஒரு மெர்ஜ் பண்ணிங்கன்னா வந்து நெட்வொர்க் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரவுட்டிங் டேபிள்லாம் சிம்பிளிஃபைடாக இருக்குங்க. ஈஸியாக வந்து ஆக்சசபிலிட்டிலாம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுறதும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் சூப்பர் நெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் பயன்படுத்துகிறாங்க நெட்வொர்க்கிங்கில். Like my next question is, see actually I got a network, in that a small network is called subnetting. Yes. But have you heard about supernetting? Yeah, Supernetting is a concept in networking that combines multiple smaller networks into a larger network to simplify routing. இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் நெட்வொர்க் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். நாம பார்க்குற கொஸ்டின் வந்து பேண்ட்வித்னா என்ன, வாட் இஸ் பேண்ட்வித்? பேண்ட்வித்னா என்னன்னா மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியாக வந்து எவ்வளவு இன்டர்நெட்டை நீ அனுப்ப முடியும் அப்படின்றது தான் வந்து பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு 100 Mbps ஸ்பீடாக வந்து 100 மெகாபிட்ஸ் பர் செகண்டாக வந்து டேட்டாவை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. என்னால் எவ்வளவு முடியுமோ டேட்டாக்களை அனுப்பக்கூடிய திறன், அதை தான் பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸுங்க ஒரு இன்டர்நெட்டோட குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுங்க. A network is efficient based on some criteria like bandwidth, right? Yes. What is this bandwidth? In networking, bandwidth refers to a maximum amount of data that can be transmitted across a network. It is usually measured in bits per second or millibytes, MBBS, millibytes per second and gigabytes per second. So, for example, to understand the bandwidth, in a home, 5 members are watching the YouTube videos at HD. So they are accessing home internet access with 100 megabits per second. Since they are sharing a single bandwidth, their data may be less rate. Okay. So one internet, lot of computers connected, the bandwidth get reduced. In networking, in offices or organization, higher the bandwidth, more data can flow through at once, faster transmission of data. Okay. நெட்வொர்க் சிஸ்டம் இன்ஜினியருக்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். நெட்வொர்க் டிவைஸில் வந்து சுவிட்ச்னா என்ன? அதாவதுங்க ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா ஒரு 2 கம்ப்யூட்டருக்குள்ள அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. ஆனால் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்பவும் கஷ்டங்க. அப்போ வந்து ஒரு லேனை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு சுவிட்ச் வந்துடும். இந்த நெட்வொர்க் சுவிட்சை வச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டா யாருக்கு என்ன டேட்டா வேணுமோ வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் சூப்பராக பண்ண முடியுங்க. அதுதான் நெட்வொர்க் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் எல்லாமே ஃப்ரேம் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பிட்ஸாக இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து ஃப்ரேமாக வந்து இந்த டேட்டா கம்யூனிகேட் ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கும் இந்த சுவிட்சுன்னு கேட்டிங்கன்னா மேக் அட்ரஸை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ்ன்னு சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக ஒரு அருமையான ஒரு லேனை உருவாக்க முடியும். ஆனால் இன்டர்நெட்டோட இது கனெக்ட் பண்ணுற திறமை கிடையாது. அப்போ ரவுட்டர் ஒரு டிவைஸ் மூலமாக அழகாக இன்டர்நெட்டோட இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் வந்து 8 போர்ட் சுவிட்சுங்க, 16 போர்ட்டுங்க, 32 போர்ட்டுங்க, 64 போர்ட்டு, 128 போர்ட்டு, நிறைய வகையான சுவிட்சஸ் இருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி நெட்வொர்க்கை நீ கனெக்ட் பண்ண போகிற, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறத பொறுத்துங்க. ஸோ லைக் see you talk about the computers, LANs and everything. So have you heard about network switch? Yes. In networking, switch is a network device that connects multiple computers or devices within local area networks. So it forwards data only to the dependent device in using MAC address. It uses MAC address to share the data within local area network. So likewise a hub broadcasts all the data to all the connected devices, but switch it transmits only to the independent device. Data link layer device. Data link layer device. It works under data link layer device. Yes. Okay. நெட்வொர்க் சிஸ்டம் இன்ஜினியரோட இன்டர்வியூ கொஸ்டினில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்ன தெரியுங்களா? லேட்டன்சினா என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. லேட்டன்சினா என்னென்னா நெட்வொர்க்கிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் தான் லேட்டன்சி, அதாவது டிலேங்க. நான் ஒரு கேம் விளையாடும் போது அதில் ஹை லேட்டன்சி இருக்குன்னா கேம் விளையாட முடியாதுங்க. ஓகேவா? லோ லேட்டன்சி இருக்கணும். ஸோ கம்மியான லேட்டன்சி இருந்துச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லேட்டன்சினா நிறைய லேகிங்காக இருக்குன்னு அர்த்தம். என்னப்பா இன்டர்நெட்டே ஒர்க் ஆக மாட்டேது, என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போக மாட்டேதுன்னா ஹை லேட்டன்சி இருக்குது, இன்டர்நெட் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தங்க. ஸோ நெட்வொர்க் இன்ஜினியரிங் என்ன பண்ணணும்? லேட்டன்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. லேட்டன்சி ஹையாக இருந்துச்சுன்னா நெட்வொர்க் வேஸ்ட்டுங்க, லோ லேட்டன்சி இருந்துச்சுன்னா சூப்பரான நெட்வொர்க்னு அர்த்தங்க. See you talk about the bandwidth, right? Yes. So obviously there is another criteria for measuring the network, that is latency, right? Yeah. What is this latency? In networking, latency for a data, it takes a time data to travel from source to destination across a network
it usually, the latency usually measured in milliseconds. For example, doing a So video fast. call. You're Yeah, talking about if the latency is 200 milliseconds, so you may notice a slight hearing change from the other person because of the low latency. ஓகே. நெட்வொர்க் இன்ஜினியரில் வந்து L1 சப்போர்ட் கேட்குற ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மாஸ்க்னா என்ன, இன்டெரக்டாக சப்நெட் மாஸ்க் தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா இது எந்த மாதிரி ஐபி அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சப்நெட் மாஸ்க்கை பயன்படுத்துவாங்க. 255.0.0.0னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா இது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்ன்னு அர்த்தங்க. 255ன்றது வந்து நெட்வொர்க் அட்ரஸுங்க, இது மூணுமே ஹோஸ்ட் அட்ரஸுங்க. அதுவே வந்து 255 இருக்குங்க, இது ரெண்டும் 00 இருக்குன்னா வந்து இது கிளாஸ் பி. 255 இருந்து இது 0 இருந்துச்சுன்னா வந்து கிளாஸ் சி. ஸோ இந்த சப்நெட் மாஸ்க்கை வச்சு தான் வந்து இது என்ன மாதிரி ஐபி அட்ரஸ்ன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ லைக் ஃபார் கனெக்டிங் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் we need IP address, right? Yes. But we used to see like for the IP address we got a masking, right? Subnet mask or something. What is a subnet mask? So in networking, subnet mask or masking is a 32-bit number. So it is used to divide the IP address into two parts. One is network portion and one is host portion. So it helps device to find IP address, network portion and host portion. For example, network portion identifies the specific network and the host portion identifies the host on that specific network. If you are having IP address like 190, identifying what kind of IP address yes, will be using the subnet mask, right? Yeah. For example, IP address is 192.168.1.0. It is a class C IP address. The subnet mask is 255.255.255.0. The first three octets 255 are the network portion and the 0 portion defines the host portion. Okay. நெட்வொர்க் இன்ஜினியரோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸில் நம்ம ஃபைனலாக பார்க்குற ஒரு கொஸ்டின் வந்து ஏஆர்பினா என்ன, அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணுங்க, ஏஆர்பியை யூஸ் பண்ணினா ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதை வச்சு என்னங்க பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து ஐபி அட்ரஸ் பயன்படாதுங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க. அங்கே மேக் அட்ரஸ் மட்டும் தான் பயன்படும். அந்த மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ப்ரோட்டோகால் தான் வந்து ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆர்ஏஆர்பின்னு இன்னொன்று இருக்குங்க. மேக் அட்ரஸை கொடுத்தா ஐபி அட்ரஸை கொடுத்துரும், ஐபி அட்ரஸை கொடுத்தா மேக் கொடுத்தா அது ஏஆர்பிங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் அது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ப்ரோட்டோகால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. See, actually like we discussed like you worked on protocols, right? Yes. So like have you heard about ARP protocol? Yeah, ARP stands for Address Resolution Protocol. In networking, ARP is used to map an IP address to a device physical using MAC address. Across within the local area network. ARP only works at the local area network. For example, computer A wants to send data to some particular IP address. It doesn't know the MAC address. So it sends ARP request. So who has this IP address in that network? The connected device, the particular computer who has the IP address replies back with using MAC address. Then it transfers the data to the particular IP Fantastic. address. So from the IP address you are trying to identify the MAC address, MAC right? address. That's really a great interview with you. Like you got selected. Thank you. ஓகே மக்களே, இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொஷினோட உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸாக காண்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் நேர்மையாக வேலைக்கு போகணும், ஐடிக்குள்ளே நுழையணும், என்னோட கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் லைக் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோட சேனல் கொடுத்துருக்கேன். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.